ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியிலே இன்றைக்கு ஒரு படிக்கல்லாக நாம் செய்யவிருப்பது முக்கியமான ஒரு பிரார்த்தனை, மிக 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 முக்கியமான ஒரு பிரார்த்தனை. என்னவென்று சொன்னால், ஒரு மனிதரை அழிக்கிறார்கள், ஒரு குடும்பத்தை அழிக்கிறார்கள், ஒரு பொறாமை புச்சரிப்பு கட்சிகளிலே வேற்று 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 இது மாதிரி நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள், அழிக்கிறார்கள். ஒரு நாட்டையே அழிக்க துணிக்கிறார்களே, எப்படி இது நல்லதா? இது கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கு இலங்கையிலே நடந்திருக்கிற இந்த குண்டு வெடிப்புகள் கிட்டத்தட்ட 8 இடம், இதுவரை 8 இடங்களிலே தேவாலயங்கள் உட்பட மிகப்பெரிய, அதாவது நட்சத்திர விடுதிகள் உட்பட 8 இடங்களிலே குண்டு வெடிப்பு நடந்திருக்கிறது இலங்கையில். இது கிட்டத்தட்ட விடுதலை புலிகளுடைய அந்த மோதலுக்கு பிறகு மிகப்பெரிய சம்பவமாக இந்த சம்பவம் இலங்கையில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதாவது மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்று. ஆனால் பாருங்கள், இத்தனை இடங்களிலே மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 தேவாலயங்கள், 3 நட்சத்திர ஹோட்டல்கள் இவர்களிலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். மீட்பு பணியும் கூட தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது என்று நாம் கேள்விப்படுகிறோம். நாடு முழுவதும், இலங்கை முழுவதுமே இது பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பதட்டம் எப்பொழுது தணியும், மக்களுடைய பயம், மக்களுடைய பீதி எப்பொழுது தணியும் என்பது தெரியவில்லை. அநேக மக்கள் நம்மிடத்தில் இலங்கையிலிருந்து பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட நிறைய பிரார்த்தனைகள் இந்த சம்பவத்திற்கு பிறகு எனக்கு வந்திருக்கிறது. நாம் அனைவருமே இந்த கூட்டு பிரார்த்தனை குழுவில் இருக்கிற அனைவருமே சேர்ந்து இலங்கையிலிருந்து வெளிநாடு சென்றிருக்கிற அநேக சாய் சொந்தங்கள், நம்முடைய சொந்தங்கள் அனைவருமே, தமிழ் சொந்தங்கள் அனைவருமே இணைந்து இது மாதிரி ஒரு வன்முறை சம்பவம், ஒரு கோழைத்தனமான ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம், ஒரு இனத்தை ஒரு இனம் அழிக்கக்கூடிய சம்பவம், மனிதர்களை அழிக்கக்கூடிய சம்பவம் கண்டிப்பாக நடக்கவே கூடாது. சாய்நாதருடைய அருளினாலே கண்டிப்பாக இத்தகைய சம்பவங்கள் நாம் கேள்விப்படக்கூடாது. இத்தகைய சம்பவங்கள் எங்குமே மனிதர்களுக்கு இந்த இழிவான ஒரு செய்கையை நாம் செய்யவே கூடாது. மனிதர்களாகிய நாம் தான் இதை செய்கிறோம். நம்மிடத்திலே வளர்ந்த யாரோ ஒருவன் தான் இதை செய்கிறான். கண்டிப்பாக சகோதர சகோதரிகளே, உங்களை நான் கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக வன்முறைக்கு இடம் கொடாதீர்கள், வன்முறையை வளர்க்காதீர்கள், வன்முறையை தூண்டாதீர்கள், வன்முறைக்கு மனதில் கூட இடம் கொடுக்காதீர்கள். தயவு செய்து அமைதியாக வாழ்வதற்கு வழிவகை செய்யுங்கள் என்று சாய்பாபா தான் நமக்கெல்லாம் புத்தியை கொடுக்க வேண்டும். நம்முடைய சாய்நாதர் தான் அமைதியை ஏற்படுத்த வேண்டும். அவர்தான் இவர்களுக்கெல்லாம் பொறுமையை தர வேண்டும். அவர்கள்தான் இவர்களுக்கெல்லாம், எதிரிகள் கூட நம்மை எந்த விதமான தீங்கும் செய்யாமல் இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையை அவர்தான் தர வேண்டும். அவர் செய்தது போல அனைவருக்கும் நல்லதை செய்து அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய மகிழ்வித்து மகிழ் என்கின்ற ஒரு நல்ல தாரக மந்திரத்தை பெற்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நடைபோடக்கூடிய நாமெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை கேள்விப்படுகின்ற பொழுது நாம் மனது பதபதைக்கிறது. மிகவும் நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வுகளெல்லாம், இந்த செய்திகளெல்லாம் கண்டிப்பாக நம்மிடத்தை வந்து சேரவே கூடாது என்று நம்முடைய இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை குழுவினரும், இதுபோல இலங்கையிலிருந்து வெளிநாடு சென்றிருக்கிற அனைத்து நாடுகளிலும் இருக்கிற, அனைத்து உலகங்களிலும் இருக்கிற நம்முடைய தமிழ் சமுதாய மக்கள் அனைவருமே ஒன்று கூடி இத்தகைய வன்முறை, இத்தகைய பிரச்சனைகள், இத்தகைய இந்த மாதிரி குண்டுவெடிப்பு சம்பவங்களும், இதுபோல மோதல்களும், மத மோதல்கள், இதுபோல இன மோதல்கள், இதுபோல வெறிபிடித்த செயல்கள் எல்லாம் செய்யவே கூடாது. இது கண்டிப்பாக இதுதான் அல்லாஹ் மாலிக் என்று சொன்னார் நம்முடைய பாபா. இறைவன் ஒருவனே என்று சொன்னார். அதுபோல இறைவன் ஒருவனே, இனம் ஒன்றே, பாண்டம் பலவாயினம், மண் ஒன்றே,
பாடல் பலவாயினும் பண் ஒன்றே, இனங்கள் எத்தனையானிலும் மனிதர்கள் என்கின்ற ஒரு கூட்டுக்குள், அந்த வட்டத்திற்குள் தான் நாம் எல்லாம் வருகிறோம். எனவே கண்டிப்பாக இனிமேல் இலங்கையில் மட்டுமல்ல, எந்த ஊரிலும் எந்த நாட்டிலும் இதுபோல வன்முறை சம்பவங்களை கண்டிப்பாக தடுக்க வேண்டும், ஊக்குவிக்கக்கூடாது. எந்த சார்பினராக இருந்தாலும், அந்த சார்ந்தவர்கள் அந்த இனத்தையோ அந்த மதத்தையோ எதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதற்கு வழி கொடுக்கவே கொடுக்காதீர்கள். நாம் அனைவருமே சேர்ந்து இத்தகைய இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இனி நடக்கவே கூடாது, கேள்விப்படவே கூடாது என்று நாம் அனைவருமே ஒரு மனதாக அனைவரும் சாய்நாதரிடத்திலும், எல்லா தெய்வங்களுக்கும் பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதரிடத்திலும், எல்லா 30 முக்கோடி தேவரிடத்திலும், அல்லாவிடத்திலும், இயேசுவிடத்திலும், எல்லா மக்களிடத்திலும், எல்லா மனங்களிடத்திலும் வேரூன்றி இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் எடுத்து வெளியில் வைத்துவிட்டு ஒற்றுமை ஒன்றே தேவை என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனை வெல்லட்டும், பிரார்த்தனை வெல்லட்டும், பிரார்த்தனை வெல்லட்டும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.